இன்னவையர் பொதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லும். எல்லாமல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் இந்த திருப்பாவையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்று 5ஆம் நாள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறை இவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது. அண்டல் நாச்சியார் அழகாக சொல்லுகிறார்கள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, மாயனை அவனுக்கு பேரும் மாயோன், பரமபதநாதனை அனுபவிக்கிறார்கள். அயரவரும் அமரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் மாயக்கூத்தா வாமனான்னர். மாயன், மாயன் என்றால் என்ன பொருள்? கெடுப்பவனா? இல்லை, எங்குமாகி எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் மாயனை. மண்ணு வடமதுரை மைந்தனை, மண்ணு வடமதுரை எப்போதுமே பகவத் சம்பந்தம் இருக்கக்கூடிய இடம். இந்த வாமனனாக அவதாரம் செய்தவன் தவம் செய்த இடம் இந்த மதுராபுரி. இங்குதான் லவணாசுரனை வதம் செய்த இடம் சத்ருக்னாழ்வான். இங்குதான் கிருஷ்ணன் அவதரித்தான். மதுரம், அகிலம் மதுரம், மதுரம் மதுரம் எப்போவுமே இனிக்கக்கூடிய இடம் மதுராபுரி. மதுரம்னா தேன், மதுரம்னா நமக்கு எப்போவுமே இனிமே. அது வடமதுரை. இது இங்கே தெற்கே நம்மூரிலும் மதுரை இருக்கிறது. அங்கே ரெங்க சகோதரி இருக்கிறாள் மீனாட்சி. அங்கே ரெங்கனும் இருக்கிறான், கூடலழகர், கள்ளழகர் இருக்கிறான், திருமூகூர் இருக்குது. அதனால் எப்போவுமே மதுரா என்று சொன்னால் இனிமை. வடக்கையும் மதுரா, தெற்கையும் மதுரா, மதுராபுரி. ஆம், அந்த மதுராபுரியை சொல்லுகிறார்கள். மதுரா நாமநகரி புண்ணிய பாபஹரி சுபா எஸ்யாம் ஜாதோ
ஜெகநாத சாட்சாத் விஷ்ணு சனாதனகா. எப்பவுமே தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய மண்ணு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. தமிழ்ல அருமையான பதம். மைந்தன் என்றால் எல்லாருக்கும் உபகாரியாக இருப்பவன். மகன் என்றால் தன் குடும்பத்துக்கு மட்டும்தான் உபகாரியா இருப்பான். இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என தன் மகன் உலகமே போற்றினாதான் மைந்தன். வள்ளல் ராமன் உன் மைந்தன் மீது ஆணைனா கம்பநாட்டாழ்வார். தசரதன் சொல்றான் உன் மைந்தன். கைகேயை பார்த்து மைந்தன் என்றால் எல்லாருக்கும் பொதுவானவன். கம்சன் கூட அவனையே நினைத்தானே, ஏன் தன்னை இவன் கொல்லப்போகிறான் என்று எதற்கோ எண்ணுகிறான். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. மைந்தன் தந்தை தாய் காலில் இருக்கக்கூடிய விலங்கை அறுத்தவன். மைந்தனை வடமதுரை மைந்தனை. அரசன் என்றும் பொருள் கொள்ளலாம் மைந்தனுக்கு. வடமதுரையார் மன்னன் என்று சொல்லுகிறார்கள். தூய பெருநீர் யமுனை துறைவனை. தூய பெருநீர். ஏன் தூய பெருநீர் யமுனை என்று சொன்னார்கள்? ராமாவதாரத்திலே ராவணன் சீதா பிராட்டியை அபகரிக்கின்ற பொழுது மயிலே காப்பாத்து, மலையே காப்பாத்து, குயிலே காப்பாத்து, கோதாவரியே காப்பாத்தின போது கோதாவரி ஓடலையாம் ராவணனுக்கு பயந்து கொண்டு. ஆனால் இங்கு யமுனை கம்சனுக்கு பயப்படாமல் வழிவிட்டதாம். அதனால்தான் தூய பெருநீர். இன்னொன்று, பொல்லாதவர்களுக்கு நம்ம துணை போனாலே நமக்கு தூய்மையான எண்ணம் இல்லைன்னு அர்த்தம். பொல்லாதவனை விட மோசம் பொல்லாதவனுக்கு துணை போறவா. தூய பெருநீர் யமுனை துறை. அதனால தான் ஏன் போன பாசுரத்தில் மழை பெய்யணும்னா, மழை பெஞ்சதுனால தான் பகவான் மழையை பொழிய வச்சு தான் அவதாரம் செஞ்சான். ஏன்னா அந்த மழை சத்தத்தில் என்ன நடக்கிறது தெரியாது. இப்போ மழை கொட்டுறதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா கொட்டுறது. ஒரு ஊரில் 18 சென்டிமீட்டர் மழை, 28 சென்டிமீட்டர் மழைங்கிறான். அப்போ இடி இடித்து மழை பெய்யறது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும், வெளியில் என்ன நடக்கிறதுனே தெரியாது. ஆமாம், அது மாதிரி பகவான் ஏன் மழை பொழிய வைக்கணும்னு ஆண்டாள். அந்த மழை பெய்கிற போது ஜெயில் பூட்டு உடையிறது. வசுதேவர் என்ன பண்ணார், கூடையில் வச்சுக்கிட்டார். யமுனை வழி விட்டுதாம் அக்கறைக்கு போகிறதுக்கு. ஏன் வழி விட்டது அப்படின்னா, அந்த ஜலம் போய் படுறதாம். கங்கை தான் பெருமாள் திருவடியில் உற்பத்தி ஆச்சு, இவன் திருவடி நமக்கும் படணும்னு யமுனை பொங்கி எழறானாம். இன்னைக்கு என்னவோ பிரமாமா பெண்ட் அரிச்சுங்கிறா. ஆதிசேஷன் கொடை பிடிச்சானாம், லைட் அடித்தானாம். அவன் தான் வழி காட்டுறான். தூய பெருநீர் யமுனை துறைவனை. ஏன் தூய பெருநீர் கிருஷ்ணனைன்னு எழுதலை? கம்சங்காதில் விழுந்துருமா யமுனை துறைவன். அந்த காலத்திலே பாருங்க எவ்வளவு என்ன கருத்து, என்ன ஒருத்தருக்கு என்ன பெயரை எங்கே உபயோகப்படுத்தணும் அப்படின்னு வச்சா. ஆமாம், இப்போ எல்லாத்துக்கும் எல்லா பேரும் ஒரே பேரையும் உபயோகப்படுத்துகிற. செய்தி வாசிக்கிறவா எல்லாத்துக்கும் ஒன்றே மாதிரியே சொல்கிறா. அது சொல்லப்படாது. டெக்னிக்கல் டேர்ம்னு இருக்குது. எந்த விஷயத்துக்கு எதை சொல்லணும்னு இருக்குது, அதை சொல்லித்தான் சொல்லணும். யமுனை துறைவனை. யமுனை துறைவன்னா கிருஷ்ணனை குறிக்கிறது. தூய பெருநீர் கம்பீரமாக ஓடக்கூடியது. அதனால ரணம் புகுந்த போது ராவணனுக்கு அஞ்சி இருந்த அந்த கோதாவரியை போலல்லாமல், அதுக்கு தான் ஒருத்தர் சொன்னார், அப்படி கோதாவரி வழி விட்டுருத்தே இந்த ராவணனுக்கு பயந்துண்டு. இருந்தாலும் கோதாவரியை புண்ணிய நதிங்கிறோம். கங்கை யமுனை சைவ நர்மதா சிந்து காவேரி கோதாவரி சரஸ்வதி சொல்கிறோம். என்னார் அதுக்கு ஒருத்தர் சுவாமி வேதாந்த தேசிகர் வியாக்கியானம் பண்ணார். ஏன் கோதாவரிங்கிறத, கோதாவரியை ஏன் நல்ல நதின்னு சொல்கிறோம்னா, கோதான ஆண்டாள் நாச்சியார் பேர் இருக்கா, அதனால மணி சொல்லான்னா. அதுக்கு தான் நமக்கு பெரியவா பேரெல்லாம் வைக்கிறது, பகவன் நாமா வைக்கிறது. எதுக்கு வைக்கிறா? அந்த பகவன் நாமா வச்சாச்சுன்னா நம்ம எவ்வளவு தப்புனாலும் நம்ம புனிதம் அடைந்து விடுவோம். ஆமாம், இப்போ கல்யாணராமன் எனக்கு பேர் வச்சுருக்கா. கல்யாணராமன் அப்படின்னா இந்த இடத்துல தப்பாக சொன்னால் கல்யாணராமன் பொல்லாதவன் அயோக்கியன் அப்படின்னு யாராவது நீங்கள் சொன்னீங்கன்னா, கல்யாணராமன்னா அது அவனுக்கு போய் சேர்ந்துடும். அதனால் ஒருத்தரை சொல்கிறப்போ அதனால தான் பகவன் நாமா வச்சுருக்கோம். பகவன் நாமா வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த பாவம் போய்விடுமாம். அதுதான் ஆயர்பாடியில் ஒருத்தி கேட்கிறார்கள். வசிஷ்டர் போன்ற நல்ல மகான்கள்
மகரிஷிகள் எல்லாமே நாள் குறித்த போதே கெட்டு போய் அவன் காட்டுக்கு போயிட்டானே, நாம் போய் எப்படி பகவானை அடையிறதுன்னா அதுக்கு சொல்கிறாவ. இந்த உலகத்தில் நித்திய சூரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அது கிடையாது, பகவானிடத்திலே பக்தியை செலுத்துபவர்களுக்கு அது கிடையாது. பாலை பருகுபவனுக்கு பித்தம் தன்னிடையே விட்டு போகுமா போலே பரம போக்கியனான பகவத் அனுபவத்தை பண்ணினால் பாபங்கள் பறந்தோடி போய்விடும். ஆகையால் அயோக்கியத்தனத்தை போக்குவதற்கு அவனிடை சார்ந்தாலே போரும், அகல வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார்கள் இந்த பாட்டிலே. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? விபீஷணன் எதுக்கு ராமன் காட்டுக்கு போனான்? சுக்ரீவனுக்கும் பாதுகைக்கும் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும், பரதனுக்கும் விபீஷணனுக்கும் முடிசூட்ட வேண்டும். அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொள்வதற்கு ஆயுதம் எடுக்க மாட்டேன்னவன் எடுத்தான். பீஷ்மாச்சாரியார் சபதம் வச்சார், ஆயுதம் எடுக்காதவனை எடுக்க வைப்பேன்னு. எதுக்கு பகவான் எடுத்தான்? அவனுக்கு நரகம் கிடையாது, பக்தன் நரகம் போகக்கூடாதுங்கிறதுக்காக அவன் எடுத்தானாம். தன் வார்த்தையை தானே பொய்யாக்கி பக்தன் வார்த்தையை மெய்ப்பிக்க ஆழி எடுத்தான். அதனால் நாம் கவலைப்பட வேண்டாம், நாம் பாவிகளாகவே இருப்போமே, பகவன் நாமாவை சொல்லுவோம். மதுராபுரியில் அவதரித்தவன் அவன் கிருஷ்ணன் என்று சொல்லுவோம். ஏனென்றால் பாவம் போய்விடுமே. அதுதான் குந்தி தேவி கேட்டாள். மகாபாரத யுத்தம் முடிந்தவுடனே உனக்கு என்ன வர வேண்டும் என்றால், எனக்கு எப்பவும் கஷ்டத்தையே கொடு கிருஷ்ணா, ஏன் அப்போ தான் ஒன்றை நினைக்க முடியும். நம்ம எப்போ பகவானை நினைப்போம்? கஷ்டம் வந்தால் தான் நினைப்போம். நல்ல சௌக்கியமாக ஏசி ரூமில் உட்காண்டு அப்படி டிவி பார்த்துக்கிண்டு சுகமாக காப்பியை குடிச்சுக்கிண்டு டிஃபனை சாப்பிட்டுக்கிண்டு டிவி பார்த்துன்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, யாராவது பகவானை நினைப்பனோ ஒத்துன்னு நினைக்க மாட்டான். அப்போ கரண்ட்டு போட்டும் அப்பா ஏ ராகவா அப்படின்னு கூப்பிடுவான், ஏ கேசவா கூப்பிடுவான், ஏ கிருஷ்ணா இப்படி கரண்ட்டு போயிடுத்தேன்னு கூப்பிடுவான். அப்போ அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பகவான் நாம எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு அலையிறோம். நம்ம வாய் ஒன்றே பகவான் நாமாவை சொல்கிறது. ஏன் சொல்கிறது? இந்த கஷ்டம் போகணும்னு. அதுக்குத்தான் நாம் பாவிகளாகவே இருப்போம். ஏனென்றால் இந்த பாவத்தை போக்கவாவது நாம் பகவானை கூப்பிடுவோமே. நோய் வந்தால் தானே மருத்துவனை தேடி போவோம். இல்லைன்னா அந்த டாக்டர் அட்ரஸ் நமக்கு தெரியுமா? அப்படி ஒரு டாக்டர் இருக்கான்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. அதை போல நாம் பாவிகளாக இருப்போம். ஏன் இருக்கணும்? பகவன் நாமாவை சொல்வதற்கு. அப்போ நம்ம சுத்தமாகி விடுவோம். தூய பெருநீர் யமுனை துறைவனை. இப்போ போன பாசுரத்திலே சொன்னோம் ஜலம் வேணும்னு. தூய ஜலமாக இருந்தால்தான் பகவானை அடைய முடியும், பகவானுக்கு திருவாராதனம் செய்ய முடியும். தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. ஆயர்குலத்தில் பிறந்தவுடனே இருட்டிலே விளக்கு போலே அவன் வந்து விட்டான். இவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. விவரம் தெரியாமல் எல்லாரும் கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி வருதே, மற்ற தெய்வத்துக்கு ஜெயந்தி கிடையாது. ஜெயந்திங்கிற வார்த்தை நாம சொல்லுவது. அவனுக்கு பிறப்பு இறப்பெல்லாம் கிடையாது. ஆமாம், உலகமாகிய தாமரைகளை மலரச் செய்வதற்காக அச்சுதனாகிய பெரிய சூரியன் தேவகியாகிய விடியற்கால வேளையில் ஆவிர் பவித்தான். ததோ அகில ஜெகத் பத்மபோதா அச்சுதா பானுனா 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 சூரியன் தேவகி பூர்வ சந்தியா ஆவிர்பூதம் மகாத்மனா. தேவகிங்கிற கர்ப்பத்திலே ஆவிர்பவித்தவன் உலகமாகிய தாமரை மலரச் செய்கின்ற சூரியன். உலகமாகிய தாமரை. ஆமாம், இதைத்தான் எங்கள் வள்ளுவர் சொல்கிறார். தாமரைப்பூல மகாலட்சுமி இருக்கா, அந்த மகாலட்சுமி தினந்தோறும் விருந்தினனை உபச்சாரம் செய்யக்கூடியவன் வீட்டுக்கு வருகிறாள் என்று சொல்லுகிறாள். அப்போது அந்த தாமரைப்பூல இருக்கிற தினந்தோறும் இருக்கிற மகாலட்சுமி தாமரைப்பூலே இருக்காளே, யாரை உபச்சாரம் பண்ணுறது? எல்லாரும் நினச்சின்னு இருக்கான் சூரியன் வந்து தாமரை மலர்றான்னு. இல்லை, தாமரை மலர்ந்து சூரியனை வரவேற்கிறது. அதுதான் அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். தாமரைப்பூல இருக்கிற மகாலட்சுமி. சூரியன் யாரு? நாராயணன். சாயா சுவர்ச்சலாம்பா சமேத சூரிய நாராயண சுவாமினே நமக. அவன் வரவேற்கிறார் இந்த பூமியில் இருக்கிற குழந்தைகளை ரட்சிக்கவான்னு. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள்.
அங்கே இந்த ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு, திருவாய்ப்பாடிக்கே மங்கள தீபமாக இருக்கக்கூடியவன், வடமதுரையில் இருக்கக்கூடிய அச்சுதன். அவன் மதுராபுரியில் பிறந்தவன். பின்னாலேயும் சொல்ல போகிறார்கள். பிறவாமல் இருக்கக்கூடியவன் நமக்காக பிறந்தான். ஆமா, முளைப்பால் குடித்து அழுதுவிடக்கூடிய பிறந்தவன் ஆயர்பாடியிலே வளர்கிறான். ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை, ஸ்ரீவைகுண்டத்திலே இருப்பவனை போல இங்கு இருக்கிறான். தோன்றும் அணி விளக்கு. அவன் யாரு? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததைன்னா எழுப்பினர் விஸ்வாமித்திரர். கௌசலை மகனேன். அதை போல இங்கே சொல்லுகிறார், இவனை பெறுவதற்கு இவள் என்ன விரதம் இருந்தாள்? என்னோற்றான் கொல்லெனும் சொல் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஒரு மனுஷன் வளர்ற போது நமக்கு தெரியாது. அந்த வளர்ற போது அந்த குழந்தை படுத்துறது, சகல கஷ்டத்தையும் கொடுக்கறது தாயாருக்கு. ஆனால் அவன் பெரிய பக்தனாக வரான், பெரிய பண்டிதனாக வரான், லௌகீகமான விஷயத்தில் விஞ்ஞானியாக வரான், மெஞ்ஞானியாக வரான். கடைசியில் என்ன கேட்குறான்? இவனை பெற்ற தாய் யாரு? அப்பொழுதுதான் தேடி போகிறார்கள். இந்த அம்மா தான் பெத்தா, இவன் தான் தந்தை என்று சொல்லுகிறார்கள். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாமோதரன் உலகத்தையே ரட்சிக்கின்ற கருணாமூர்த்தி. இந்த யசோதையும் ரட்சிப்பவன், தேவகியும் ரட்சிப்பவன். அவளை தாயாக ஏற்றுக்கொண்டு வருகிறான். பிதா புத்திரேன பிதிர்மான். உலகத்துக்கே பிதாவாக இருக்கக்கூடியவன். நந்தகோபன் யசோதை இடத்திலே வளர்கிறான். வசுதேவர் தேவகியை பெற வைத்தான், தானே நடத்துகிறான். தாமோதரன், தாமம்னா கயறு, உதரம்னா வயறு, கண்ணினும் சிறுத்தாம்பினால் கற்றுண்ண பண்ணிய பெருமாயன். யசோதை என்ன பண்ணாலாம்? இந்த கிருஷ்ணனுடைய தொல்லை தாங்களே அவனை கட்டி போடணும்னு கயரை எடுத்தாளாம். அப்படி கயரை எடுத்து கட்டினாலாம், கட்டுறதுக்கு போனாலாம். அப்படி கயரை எடுத்த போது இந்த கயிறு பத்தலை, இன்னும் இந்த கயிறு சேர்த்தாலாம், அதுவும் பத்தலை. இப்படி நீளமாக சேர்த்தா. கடைசியில் என்னாச்சு? கிருஷ்ணர் கேட்குறார், என்னை கட்டணுமான்னு. இத்தனை நேரமாக என்ன பண்ணிட்டு இருக்கா? கட்டின்னு தானே இருக்கா? அவள் உடனே என்ன பண்ணா? ஆமாம், நான் முதல்ல எடுத்த கயிறை எடுத்துக்கோ அப்படின்னா கரெக்டாக இருக்கு. இப்போ கண்ணினும் சிறு தாம்பினால், இதைத்தான் பின்னால் சொன்னால் அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள். நாம் ஒருத்தரை எப்படி கட்டுறது? கயத்தினால் கட்ட முடியுமா? அன்புனால கட்டுறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அன்பு என்ற கயிறினால் கட்டினாள் யசோதை. அன்பினால் கட்டி. ஜெகநாதன் இப்படி கட்டுப்பட்டு நிற்கிறார். செத்த முன்னால் பார்த்தோம். ஓங்கி உலகளந்த உத்தமன், ஓங்கி அளந்தவனை அவ கட்டி போட்டான். பார்த்தேடா, ஏன் அவன் கட்டுப்பட்டு நிற்கிறான்? ஓங்கி அளந்தவன் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஓங்கி உலகளந்தவன் கட்டுப்பட்டு நிற்கிறான். அப்போ எதற்கு கட்டுப்படுகிறான்? அன்புக்கு. அதைத்தான் சொல்றார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அவன் தாமோதரன் கட்டுப்பட்டவன். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. தூயோமாய் வந்தோம். தூயோமாய் வருதுன்னா என்ன அர்த்தம்? உடம்பை சுத்தம், தலை இருக்க உடம்பு கழுவியும், உடம்பு இருக்க தலை கழுவியும் அப்படியே வந்தோம். இல்லை, திரௌபதி கூப்பிடும் பொழுது குளித்து விட்டு வருகிறேன் என்றாளா? சரமசுலோகம் கேட்கும்பொழுது அர்ஜுனன் குளிக்கிறேன் என்று சொன்னானா? விபீஷணன் சரணாகதி பண்ண வரும்பொழுது சமுத்திரத்திலே குளித்து விட்டு வந்தானா? இல்லையே. உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். வள்ளுவர் சொல்றார், புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் புகுதருவன் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். நாம் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கு கோவிந்தா என்று பெயர். கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லுவோமே, ஆனால் நம்முடைய பாவங்கள் போய்விடும். எப்படி போகும்? நெருப்பிலே போட்ட பஞ்சு போல் போய்விடும். கோவிந்தா என்ற சப்தம். அவரை சொல்லுகிறான் பகவான், திரௌபதி கோவிந்தா கோவிந்தா என்று கூப்பிட்டது அந்த ரணம் என்னிடத்திலே இருக்கிறது. அந்த பஞ்சபாண்டவர்களின் அந்த பரம்பரையவே நான் ரட்சிப்பதற்கு காரணம்.
திரௌபதி சொன்ன கோவிந்தன் நாமா அது நம்மை காக்கும் என்று சொல்லுகிறாள். அதனால்தான் தெரிந்து கொள்ள வேண்டும், கோவிந்த சப்தம் கோவிந்தன் நாமாவைத்தான் இங்கு உறுதிப்படுத்துகிறாள் தாயார். ஒரு நாமாவை சொன்னால், போன பாசுரத்திலே பத்மநாபன் என்றாள், இந்த பாசுரத்திலே கோவிந்தா என்று சொல்லுகிறாள். போய பிழையும் புகுதருவன் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர், நெருப்பிலே போட்ட பஞ்சு போல். இப்போ ஒரு பெரிய பஞ்சு கிடங்கு இருக்கு, அது எத்தனை ரூபாய்க்கு விற்கலாம்? பஞ்சை 10 கோடிக்கு விற்கலாம். 10 கோடி ரூபாய்க்கு விற்கிற பஞ்சுக்கு ஒரு நெருப்பட்டியில் இருக்கிற ஒரு நெருப்பு குச்சி போரும், கிழிச்சு போட்டோம்னா பொசுங்கி போயிடும். அதுபோல் நாம் 100 ஜென்மாவில் செய்த பாவம் போக வேண்டும் என்றால் கோவிந்தா என்று சொல்லுங்கள், கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லுங்கள். அதுதான் இந்த பாசுரத்தோட தத்துவம். அதான் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை நாங்கள் தூயோமாய் வந்து தூமலர், நாங்கள் தூய்மையாக வந்தோம். கோவிந்தா என்று சொன்னதனால் தூய்மை ஆகிவிட்டோம். தூய்மை இல்லாதவனையும் பரிசுத்தப்படுத்தக்கூடியது. ஆக நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே நம் பாவம் போக வேண்டும் என்றால், ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறார்கள், நீ பரிசுத்தப்படுத்தப்பட்டவ ஆவியாக வேண்டும் என்றால் கோவிந்தா சொல். கோவிந்தா சொன்னால் பரிசுத்தம் அடைவாய். பரிசுத்தம் அடைவதற்கு நமக்கு எது காரணமாக இருப்பது, எதை நம்மை ரட்சிப்பது? கோவிந்தன் நாமா. கோவிந்தா, தாசர்பால் சொல்றார், கோவிந்தா நின்ன நாம வேச்சந்தா, கோவிந்தா நின்ன நாம வேச்சந்தா. கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லுங்கள். அந்த கோவிந்தன், அதான் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. ஆக மனசேகம் வச்சசேகம், நமக்கு எல்லாம் மனசும் வாக்கும் சுத்தமாக இருந்து கோவிந்தன் நாமாவை சொல்ல வேண்டும். அதுதான் இந்த பாசுரத்தோட தத்துவம். நீங்களும் சொல்லுங்கள், உறக்க சொல்லுங்கள், பக்கத்திலே இருப்பவர்களையும் கேட்க வையுங்கள். அவர்கள் உள்ளத்திலே புகுந்து அவர்களும் மதுராவினுடைய நாமாவை, மதுராபுரியிலே இருப்பவன் நாமாவை சொல்லுவார்கள். நம்முடைய பாதகங்கள் போக்கும், நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும். அந்த கோவிந்தன் நாமாவை சொல்லுங்கள், அதுதான் நம்மை காக்கக்கூடியது. அந்த கோவிந்தன் நாமா ஒன்றே நம்மை ரட்சிக்கக்கூடியது என்று சொல்லி, பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பதும் வம்பு வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.